உணர்த்தும் தத்துவம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான ஐயப்பனை நாம் வழிபட்டால் அவன் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து நம்மையும் நம் வம்சத்தையும் காத்தருள்வான். இந்த ஐயப்ப வழிபாடு உணர்த்தும் தத்துவத்தை இந்த பதிவில் காணலாம். ஒருவர் மாலை போடும் பொழுது இல்லறத் துறவை மேற்கொள்கிறார். மாலை போட்ட பிறகு எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும். பற்றற்ற வாழ்க்கையே பரமனடி சேரும் வழி என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. ஐயப்பனை வழிபடும் போது பிரம்மசரியதை கடைபிடிப்பதற்கு காரணம் பெண்களை மாதாவாக காண்பதால் மன வலிமை பெருகி நமது வாழ்க்கை தரம் உயர்கிறது. ஐயப்பனுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்க காரணம் ஐயப்பன் துறவரம் மேற்கொள்ள காரணமாக இருந்த அமைச்சு தன் பாவத்தை போக்கி கொள்ள ஒரு மண்டலம் விரதம் இருந்ததால். இருமுடியில் தேங்காய் எடுத்து செல்ல காரணம் ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டுக்கு சென்றபோது வழித்துணையாக சிவனைப் போல் 3 கண்ணுடைய தேங்காயை எடுத்து சென்றதால். அதில் நெய் நிரப்புவதற்கு காரணம் பந்தளந்த ராஜன் சபரிமலையில் ஐயப்பனை காண வரும்பொழுது நெய்யால் ஆன தின்பண்டங்களை கொன்று சென்றதால். இந்த அபிஷேக நெய்யை ஒரு துளி சாப்பிட்டால் எல்லாவித நோய்களும் விலகும். குருசாமியுடன் கன்னிசாமி செல்வதற்கு காரணம் ஐயப்பனின் பெருமை மற்றும் சபரிமலை யாத்திரையின் நெறிமுறை கூறி ஐயப்பன் அருளை பெற்று தருவதற்காக. ஐயப்பனை வழிபடும் போது பஜனை செய்வதற்கு காரணம் ஐயப்பனை நினைக்கும் பொழுது எண்ணம் தூய்மையாகும். அதனால் செய்யும் செயலும் பேச்சும் நல்ல விதமாக அமையும் என்பதற்காக. ஐயப்ப பக்தர்கள் பம்பையில் நீராடியுடன் கன்னிசாமிக்கு விருந்து அளித்து உபசரி காரணம் இந்த விரதத்தில் ஐயப்பன் நேரில் வந்து உணவு உட்கொள்வதால். ஐயப்ப யாத்திரை முடிவில் ஐயப்ப பக்தர்கள் தனக்கென கொண்டு சென்ற பொருட்களை எல்லாம் காலி செய்வதற்கு காரணம் ஆண்டவனை நெருங்கும் வரை தனக்கென பொருள் தேவைப்படுகிறது. நெருங்கியவுடன் நமக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் அவனுக்கு அர்ப்பணம் என்ற தத்துவத்தை உணர்த்த. சபரிமலை யாத்திரையின் போது வீட்டில் உள்ள பெண்கள் விளக்கு ஏற்றுவதற்கு காரணம் இந்த விளக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு ஐதீகம். இந்த ஐயப்ப வழிபாடு ஒழுக்கத்துடன் செய்தால் நம் மனதில் அமைதி வந்துவிடும். ஐயப்ப வழிபாட்டின் நோக்கமே நாம் சாத்வீக மனநிலை பெறுவதற்காக தான். ஐயப்ப வழிபாடு நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுவதால் ஐயப்பனை காண கோடான கோடி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றனர்.